வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பெட்டர் மூவ் அப்படின்னு சொல்லலாம். 156 புள்ளிகள் அதிகரித்து 22,558 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 1159, டிக்ளைன்ஸ் 941. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் இண்டிகேட்டிங் ஏ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நிப்டி மிட் கேப் 0.4% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4.43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்யூ பேங்க், ஃபார்மா, ஆட்டோ அண்ட் மெட்டல் இன்னைக்கு ஒரு டாப் கெய்னர்ஸ். ரியாலிட்டி ஒன்லி த மேஜர் லூசஸ், ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிரைவேட் பேங்க்ல லைக் ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டிஸ் லேப், JSW ஸ்டீல், நெஸ்லே, ஹீரோ மோட்டோகார்ப், அதானி, சன் ஃபார்மா, NTPC அண்ட் ITC இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் பார்த்தோம்னாக்க லைக் கோட்டாக் பேங்க், மெயினாக கோட்டாக் பேங்கினுடைய கிரெடிட் கார்டு சேல்ஸை RBI ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தென் LTI மெயின்ட்ரி நேற்று ரிசல்ட்ஸு, அதன் பிறகு இறங்கி இருக்கிறது. ஹிந்துஸ்தான் லீவர் இதெல்லாம் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ கமிங் டு த மார்க்கெட், தென் கோல்டு பார்த்தோம்னா 110 பாயிண்ட் ஏறி 71,160, வெள்ளி 275 ரூபாய் அதிகரித்து 80,772, க்ரூட் ஆயில் 30 ரூபாய் அதிகரித்து 6,919 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. நிறைய நியூஸில் பார்த்தோம்னா இன்னைக்கு USFDA அப்ரூவல் ஃபார் லூபின் வந்திருக்கு. ஃபார்மாலாம் ஒரு நல்ல மொமெண்டம் திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு லயன் நெட்டில் வந்திருக்கு. லைக் கொச்சின் ஷிப்யார்ட், தென் GRSC இவை எல்லாமே நன்கு ஏறி இருக்கிறது. மெயினாக ஒரு ஸ்மார்ட் ரேலி டுடே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வை? பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் ஆர்டர். ஸோ கவர்மெண்ட் இந்த ஷிப் பில்டிங் செக்டாருக்கு என்கரேஜிங் ஆன் லோக்கல் பிளேயர் கொடுத்துருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நியூ ஏஜ் துறைகள் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜொமேட்டோ இன்னைக்கு ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. காரணம் ஸ்விக்கி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பொட்டன்ஷியல் $1.2 பில்லியன் IPO. ஸோ இது பாசிட்டிவ் ஃபார் சொமேட்டோ. அதனால சொமேட்டோவில் ஃபர்தர் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ரைட்ஸுங்கிற கம்பெனி என்டர் MOU வித் அல்ட்ராடெக் சிமெண்ட், இஸ் அ பாசிட்டிவ் ஃபார் போத் கம்பெனிஸ். இப்போ டெஸ்லா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஒரு பில்லியன் இன்வெஸ்டர் அவர் ரான் பான் அப்படிங்கிறவர் புல்லிஷ் அபவுட் த ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் 5 years அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நிஃப்டி பார்த்தோம்னா இன்றைய தினம் காலையில் ஒரு மூவ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்கு ஒரு ஃபாலு. தென் இட் வாஸ் ஹாவரிங் அரௌண்ட் 12:31 வரலையும். தென் யூ கேன் சி த குட் ஸ்பைக். ஸோ அதில் 22,625.95 கிட்டத்தட்ட அந்த புது உச்சத்தை தொடர அளவுக்கு போனதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த தினம் லோ பார்த்தோம்னா 22,305. ஸோ மோர் தென் 300 பாயிண்ட்ஸ், 320 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நிஃப்டியில் வாலட்டிலிட்டி நடந்திருக்கு. அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூமும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நியரிங் டு த crore நடந்திருக்கிறது. ஸோ இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய தினம் F&O க்ளோசிங்கில் மார்க்கெட் ஒரு பெட்டர் மூவில் டர்ன் அவுட் ஆகிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 ஹவரில் மார்க்கெட் ஏறி இருக்கிறதுனால ஸ்டில் த வாலட்டிலிட்டிஸ் பர்சிஸ்ட். ஸோ 22,650 அல்லது 22,700 அப்படிங்கிற புள்ளிகள் வரை செல்லக்கூடும். ஸோ இப்போ சப்போர்ட் பார்த்தோம்னா 22,375 மாறியுள்ளது. நன்றி, வணக்கம்.